இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் பொருளாதார நிபுணர் நாகப்பன். சார் வணக்கம். சார், சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்திருக்கிறது. 560 ரூபாய் உயர்ந்து 83,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது பற்றிய உங்களுடைய பார்வை? ஒரு பக்கம் ஃபெஸ்டிவல் பைங்கிறது இருந்தா கூட அமெரிக்காவினுடைய மத்திய ரிசர்வ் வங்கி யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்க வட்டி விகிதத்தை குறைத்தார்கள் இல்லையா? 0.25% குறைச்சது 4 அப்படின்னு மாத்தினது. அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, அதோடு இல்ல, அது பெரிய விஷயம் இல்ல, பட் அது தொடர்ந்து அடுத்து 2 அல்லது 3 வட்டி குறைப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மற்ற மார்க்கெட்ஸ்ல. அதை தொடர்ந்து அங்கு பங்குச்சந்தைகளும் ஏற்றத்தில் முடிவடைந்தன. பல பங்குகள் விலையேற்றத்தில் இருந்த பார்க்க முடிந்தது. ஏன்னா வட்டி குறைந்து கொண்டே வரும் பொழுது அதிலிருந்து பணத்தை எடுத்து அதிக வருவாய் தரக்கூடிய வாய்ப்புள்ளதாக அவர்கள் கருதுவது, பணவீக்கத்தை தாண்டி எது வருமானம் தரும் பார்த்து அதுல முதலீடு செய்வார்கள். அதுல தங்கம் ஒரு முக்கியமானது. அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இப்ப நான் பாக்குறேன். சர்வதேச சந்தையில விலை உயர்வு காரணமா ஒரே நாள்ல 2 முறை தங்கத்துடைய விலை அதிகரிச்சிருக்கு. ஒரே நாள்ல 1,120 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல இது தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்கா, இல்ல தொடர்ந்து அது அதிகரித்து கொண்டேதான் இருக்குமா? எதுவுமே ஒரே லெவல் ஏறிட்டே போகாது. ஏறது இறங்க செய்யும். பழைய லெவலுக்கு வருமானா வராது. அதற்கான வாய்ப்புகள் குறைவு. நீண்ட நெடுங்காலமாக நம்ம பார்த்திருக்கோம். ஏறும் பொழுது ஏறுறதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு திரும்ப ரிட்ராக்ஷன் அப்படி ஆகுறது நம்ம பார்த்திருக்கோம். அதனால அது உறுதியாக சொல்ல முடியாது. நிச்சயமா ஒரு கரெக்ஷன்ங்கிறது இருக்கும். இது தங்கம் பல முறை இறங்கி தான் ஏறி இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஏற்றத்தில் இருக்கு. தங்கம் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து வெள்ளியுமே இன்னைக்கு 1.5% கிட்ட ஏறி இருக்கு. கடந்த 14 ஆண்டுகள் அல்லது 15 ஆண்டுகள் பிறகு ஒரு புதிய உச்சத்தை வெள்ளி தொட்டிருக்கு. 44 அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு சர்வதேச சந்தையில பாத்தீங்கன்னா தொட்டிருக்கதை பாக்குறோம். ஒரு 2011 அல்லது 12 ஆண்டு 10-11 அந்த ஆண்டு காலத்துலதான் இந்த ஒரு அதிகபட்ச விலையை அது தொட்டது. அதற்கு பிறகு இப்ப தொட்டிருக்கு. சோ ரெண்டுமே, தங்கம் மட்டுமல்ல, வெள்ளியினுடைய விலையும் தொடர்ந்து ஏறுவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.